என்ன ஏசில வர காத்து நின்றுச்சு? கரண்ட் இது போயிடுச்சா? கரண்ட் எல்லாம் ஒண்ணு போல, நான் தான் ஏசி ஆஃப் பண்ணேன். எதுக்குடி ஆஃப் பண்ண? முன்னால தாண்டி உலகமே அழியுது. என்னையா லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத. அது பைத்தியக்காரி. இந்த மாதிரி ஏசி போறனாலதான் HFC ஹைட்ரோ ஃப்ளோரோ கார்பன் அப்படின்ற கேஸ் வெளியில லீக் ஆகுது. இன்னும் கார் பண்ணா அழிய போதா? ஏன்டா எப்ப பார்த்தாலும் திங்கறதுலே இருக்காத. அந்த கேஸ் ஓசோன்ல போய் ஓட்ட போட்டு உலகத்தையே அழிக்க போகுதுடி. அது மட்டும் இல்ல, சரிடி இரு தண்ணி கொண்டு வரேன். இங்க வா. தண்ணிலாம் வேண்டாம், அது ஏசிய போடு. என்னது? ஏசிய போடுறி, தாங்க முடியல. இவ்வளவு தூரம் மூச்சு விடாம பேசினேன்ல, அதான். ஏசியா? ஆமா. இப்போதானடி பக்கம் பக்கமா பேசுன. அதுக்காக ஏசி போடாம இருக்க முடியுமாடி? இந்த ஒரு டைம் மட்டும் பார்த்து போடுறீ, அப்புறம் பேசிக்கலாம். ஏசியா? ஆமா. எடுத்து போறேன். ஏண்டி நான் ஏசியா நீ போறியா? இனிமேல ஏசிய போடாத, உலகம் அழியும். நீ இந்த வீட்டு பக்கம் பா, உனக்கு வச்சுக்கிறேன். என்னக்கா உங்க வீட்டுக்குள்ள வந்தா அப்படியே பனி பிரதேசத்துக்குள்ள வந்த மாதிரி இருக்கு. பின்ன இருக்காதா? உங்க அப்பதான் வாங்கி போட்டிருக்காரு 4 ஏசி. அப்பா 4 ஏசி வாங்கி போட்டிருக்காரா? கரண்ட் பில் அதிகமாகாது? ஆகாத பின்ன ஆகும். இருந்தாலும் ஒரு லைஃப் எல்லாமே எச்சானாலும் பரவாயில்ல, என்ஜாய் பண்ணணும் லைஃப். அதுதான். ஆமாக்கா, நீ சொல்றது கரெக்ட் தான். இதுக்கெல்லாம் ஒரு மகராசி வேணுக்கா. எங்க வீட்ல இருந்தா எங்க அப்பங்கார இருக்கானே, எங்க அப்பன், அவன் ஒரு ஃபேனை மாட்டிக்கிட்டு அது நைட்ல மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்றியா? பகல் எல்லாம் விசிறி எடுத்து கையில கொடுத்துட்டு விசிறிட்டு வந்து உட்கார சொல்றாங்கக்கா. சரி விடு, ஒருத்தவங்களுக்கு அமையும், சில பேருக்கு அமையாது. ஆமா, அதுவும் சரிதான். சரிக்கா, நீங்க பாருங்க, நான் வரேன். என்ன கொஞ்ச நேரம் ஏசி காத்து வாங்கிட்டு போடி. எதுக்குக்கா வம்பு? நான் கொஞ்ச நேரம் இருப்பேன். நீங்க ஊர் புறா பொழுதுனிக்கு வந்து எங்க வீட்டுல உட்காந்து ஏசி காத்து வாங்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஏன் விட்டுட்டு இருப்ப? தேவையில்லாதுக்கா. நான் வரேன், நீங்களே காத்து வாங்கிக்கோங்க. போயிட்டு வராத. என்ன ஒரு சவா குளுன்னு இருக்கு. 1 month later. அப்பாடி என்ன ஹீட்டா இருக்கு. ஏக்கா என்னக்கா உன் வீட்டுக்குள்ள வந்தா பாலடைஞ்ச பாலைவனம் மாதிரி இருக்கு. எங்க போச்சு இந்த பனி பிரதேசம்? எங்க போச்சு பனிக்கரடி மாதிரி இருந்த எங்க அக்கா? அந்த சாக்கில பனிக்கரடி சொல்றா இருக்கையா? சாரிக்கா, பனிக்கரடி கோச்சுக்கல. அது கோச்சுக்காது, நான் தான் கோச்சுக்கேன். சரிக்கா, என்னதான் ஆச்சு? அதை ஏன்டி நீ கேக்குற? 10,000 15,000 கரண்ட் பில் வந்துருச்சு. நான் 2,000 3,000 வர நினைச்சேன். எங்க அப்பங்கார பொறுக்காம எல்லாத்தையும் கழட்டி பழைய கூடான்னு போட்டான். அட்லீஸ்ட் அந்த ஃபேன் கட்டாவது கிடைச்சிச்சு. அதே மட்டும் நீ எது கேட்கற அப்படின்னு அதையும் கழட்டி கொண்டு போய் போட்டாரு. கடைசி இந்த நியூஸ் பேப்பர் தாண்டி இருக்குது, இதை வச்சுதான் ஓட்டிட்டு இருக்கிறேன். அப்படியா? சரிக்கா, நீ எதுவும் கவலைப்படாத. எங்க வீட்டுல ஃபேன் ஓடுது. அந்த ஃபேன்ல சில்லுன்னு காத்து வரும். உனக்கு வேணும்னா வந்து வாங்கிக்கோ. வரேன். சிங்கம் இழைச்சிருச்சுன்னா எலி குஞ்சு மேலே ஏறி டான்ஸ் ஆடுமா, அந்த கதையில இருக்குது. இருக்குடி உனக்கு ஒரு நாள். அப்பாடி என்னடி பண்ணிட்டு வந்த? ஃபேன் போட்டேனே, கண்ணென குருடா. இனி அதான் ஏசி போட்டுக்கலாம், அப்புறம் ஃபேனு. எனக்கு ஃபேன் தாண்டி பிடிக்கும். இதுதான் நல்லா குளு. எவ்வளோ அழகா கூலிங்கா ஏசி காத்து வருது. இந்த ஹீட்டான ஃபேனை போட்டு வச்சுட்டு போய் ஆஃப் பண்ணடி போடி. அதெல்லாம் ஒன்றும் முடியாது, அப்படிலாம் பேசாதடி. ஃபேனும் ஏசியும் நம்ம 2 கண்ணு மாதிரி. 2 கண்ணு இருந்தால் எப்படி பார்க்க முடியுமோ அதே மாதிரி தான் 2 இருந்தால் நம்மளுக்கு குளு குளு குளுன்னு இருக்குண்டி. நீ ஃபேனுக்கு ஃபேன் காத்தடிச்சது போதும், போய் ஃபேன் சுவிட்சை போய் ஆஃப் பண்ணுப்பா. அதெல்லாம் ஆஃப் பண்ண முடியாது. நீ என்ன பண்ணுமோ பண்ணிக்கோ போ. நான் தான் சொல்லிட்டீங்கல்ல, போய் ஆஃப் பண்ணு. முடியாதுடி. போய் ஆஃப் பண்ணு. முடியாதுடி. முடியாதுடி. ஐயோ, கரண்ட் கட் ஆயிடுச்சு. அது உன்னோடதான் நீ கரண்ட். நான் அப்படியே ஆஃப் பண்ண சொல்லிருந்தா கரண்ட் போயிருக்குமா? உன்னால கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. உனக்கு 2 போட்டு வச்சுக்கோ. அண்ணாத்து ஆடு
ஆடுறா ஒத்திக்கோ ஒத்திக்கோ தென்னாட்டு வேங்கதான் ஒத்திக்கோ ஒத்திக்கோ கட்டோடு மேயும் குறும்பாடு. ஹாய் மேடம். ஹாய்மா, வா வா உட்காரு. குட் மார்னிங்மா. குட் மார்னிங் மேடம். தேங்க்யூ மேடம். சொல்லுமா. என்ன மேடம் ஒர்க்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எவ்ரிதிங் இஸ் ஃபைன்மா. ஹவ் அபௌட் யூ? வெரி பேட் மேடம், வெரி ஹீட் மேடம். வைமா வை? உங்களுக்கு என்ன மேடம், நல்லா ஏசில நல்லா கூலிங்க நல்லா வேலை பார்க்குறீங்க. நாங்க அப்படியா? அப்படியா? அது ஏன் அங்கதான் ஒண்ணுக்கு 4 ஃபேன் மாட்டிருக்கமே. உங்களை மாதிரியே வேலை செஞ்சு. என்னம்மா? இல்ல மேடம், 4மே ஓட்ட ஃபேன் மேடம், ரிப்பேர் ஆயிட்டே இருக்குது. ஓட்ட ஃபேனா? ஓகே, ஐசி ஐசிக்கு போக கூடாதான் மேம் ஆண்டவனை வேண்டிட்டு இருக்கேன். அதுக்குள்ள ஏசியை மாட்டிருங்க மேடம். சரிம்மா, இத பத்தி மேல் எடுத்துக்கிட்ட நான் பேசுறேன். நீங்க என்ன பண்றீங்க, இந்த மந்த் நான் உங்களுக்கு கொடுத்திருந்தேன்ல அந்த ப்ராஜெக்ட் நான் சொன்ன டேட்டுக்குள்ள சப்மிட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஏன் மேடம், நான் ஹேர் பத்தி தானே உங்ககிட்ட பேசுறேன். ஆமா, ஏசி பத்தி பேச வந்தா நீங்க என்ன ஒரே கண்டிஷனா போட்டு நீ மென்டல் டார்ச்சர் பண்றீங்க மேடம். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீங்க போய் வேலையை பாருங்கம்மா, போங்கம்மா. சரி மேடம், ஒரு 10 நிமிஷம் கழிச்சு போறேன். ஏமா? ஏன்? அதுவா மேடம், வெளியே போனா ஒரே வெக்கையா இருக்கு மேடம். இங்க கொஞ்சம் ஏசி இருக்குது, கொஞ்ச நாள் கேட்டுட்டு போலாம். இப்ப நீ இந்த இடத்த விட்டு வெளியில போறியா இல்ல ஒரேடியோ நீ வேலையை விட்டு தூக்கிடுவா? ஓடிட்டேன் மேடம். வந்துட்டாளுங்க. எப்படி இவனுங்களா செலக்ட் பண்ணி எடுக்கிறாங்களோ. சிம்ரன் என்னடி நடு வீட்டுல கத்திட்டு இருக்க? வந்துட்டியா? அடியே, சம்மர் சீசன் வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏசி சர்வீஸ் பண்ணியா இல்லையா? நேத்து தான் எங்க வீட்டுல சர்வீஸ் பண்ணாங்க. நான் யூஸே பண்ணல, அப்படியே வச்சிருக்கேன். வாங்கின மணிக்கு போன சம்மருக்கு தான் யூஸ் பண்ணேன். அப்படியே இருக்குது. அதெல்லாம் சூப்பரா ஒர்க் ஆகும். இல்லடி, அடிக்கடிக்கு ஏசி சர்வீஸ் விட்டாதான் நம்மளுக்கு நல்லா குளு குளுன்னு காத்து வரும். அடிக்கடிக்கு 2000-3000 நான் செலவு பண்ண முடியாது. அதெல்லாம் சூப்பரா ஒர்க் ஆகும். அப்படியா? சரிங்க, கொஞ்சம் ஏசியை போட்டு பாப்பா. இந்த போடுற இது போட்டுட்டேன்டி. ஏன் இவ்வளோ நேரம் ஓடல? அதுக்கு கால் இந்த தானே ஓடும். காமாடி பின்ன என்னடி, அந்தந்த நேரத்துல சர்வீஸ் மேன கூப்பிட்டு சர்வீஸ் பண்ண வேண்டாம்? அப்பதான் நல்லா காத்துரும். காசு செலவாகுன்ட்டு அதெல்லாம் பாத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு சர்வீஸ் மேன் இருக்காரு, அவருக்கு ஃபோன் பண்றேன். சிட் ஆட்ட வேலை பார்ப்பாரு. கூப்பிடு. ஹலோ, சர்வீஸ் மேனுங்களா? இந்த வீடு தானே சொன்னாங்க மேடம். மேடம் சொல்லுங்க சார். ஏசி ரெடி பண்ண ஓ, நீங்க தானே அவரு? அங்க இருக்கு சார். ஓகே மேடம். மேடம், நான் ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டேன். ரொம்ப நாளா பாலாடிக்கு போய் கிடக்காட்டுங்குது. அதான் அதை சரி பண்ண எப்படியும் ஒரு 15 to 20,000 ஆகும் மேடம். 15,000? ஆமா மேடம், நீங்க யோசிச்சு சொல்லுங்க. நான் பார்க்க அதுக்குள்ள ஒரு வேலை இருக்கு, முடிச்சுட்டு வந்துடுறேன். சரி. என்னடி 15,000 கேக்குறாங்க? 3 வேலை மூக்கு பிடிக்க திங்கிறல மரியாதையா ஏசி ரிப்பேர் பண்ற வேலை பாருடி. போ. அடியே அடியே உள்ள போ. ஏமா, ஏய் சீக்கிரம் பணத்தை எடுத்து தொலைமா. பின்னாடி எத்தனை பேர் நிக்கிறான். அவனா பணம் எடுக்க வேண்டாமா? எவன் ஏமல கை வைக்கிறவன்? அக்கா, நீங்களா? நீங்க எங்க கைங்க? யாக்கா, ஏடிஎம்ல ஏதாவது பணம் என்ன வரலீங்களா? அது இவ்வளவு நேரமா? ஏடிஎம்மா? அது எங்க இருக்கு? அது எங்க இருக்கா? அப்புறம் என்ன நீங்க வந்து நின்றுட்டு இருக்க? நானா ஏசி காத்து வாங்க வந்தேன். ஏசி காத்து வாங்க வந்தியா? இதுக்கு பேசாட்டுக்கு வீட்டுல ஒண்ணு மாட்டிக்க வேண்டியதானே? கரண்ட் பில் உங்க அப்பா வந்து கட்டிட்டு சொல்றியா? எல்லாம் என் நேரம். அதுக்குன்னு பொழுதுக்கு நீ இப்படியே இருந்துருவியா? என்னை பார்த்தா நான் ஓசில ஏசி காத்து வாங்க வந்து இருக்கா உனக்குது? ஆமா. என்னது? இல்லக்கா, அப்படி இல்லக்கா. எனக்கு 1008 வேலை இருக்கு, காலையிலேருந்து நைட்டு வரைக்கும். அப்படியா? அப்படி என்னக்கா வேலை? என்ன வேலையா? காலையில ஒரு அம்மைஸ் கூட படம் பார்ப்பேன், ஏசி தேட்டரோட. மத்தியானம் சுரேஷோட போய் பார்ப்பேன், அது ஏசி தேட்டரோட தான். ஈவினிங் ஷோ கோபால் கூட. நைட்டு மோகன் கூடயா? அப்போ தூங்கவே மாட்டியா? அதான் தூங்கிடுவேன். போனாலே அடிக்கிற ஏசில நான் நல்லா தூங்கிடுவேன். அங்க என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியாது. அப்படியா? ஆமா. சரி சரிக்கா. நீங்க என்ன
வேலை பார்க்குற? நானாக்கா நான் இங்கேதான்க்கா 3 மாசமா செக்யூரிட்டி வேலை பார்த்துட்டு இருக்கேன். அதுவும் நைட் டியூட்டியா வேலை பார்த்துட்டு இருக்கேன்க்கா. நைட் டியூட்டியா? ஏன் பகல்ல என்னம்மா பண்ற? பகல்லையாக்கா காலையில 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் சிவா கூட காஃபி ஷாப்ல ஏசி காத்துல வேலை பார்த்துட்டு இருக்கேன். மதியம் 12 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் என் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு கிஷோர் கூட ஐயோ அக்கா நீ நினைக்கிற மாதிரிலாம் தப்பெல்லாம் இல்லைக்கா. கிஷோர் கூட ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்றேன். அதுவும் ஏசி காத்துல ஒர்க் பண்றேன். திருப்பி 6 மணிலேருந்து நைட் 9 மணி வரைக்கும் இந்த மாதிரி செக்யூரிட்டி வேலை பார்த்துட்டு இருக்கேன்க்கா. ஓ ஆமாக்கா. இதெல்லாம் ஒரு பொழப்பா? அத நீ சொல்லாத. காலுமிச்சு. ஹலோ சொல்றா ரமேஷ். ஈஸியா இந்த வந்துட்டு 5 நிமிஷம்.